இன்னைக்கு நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல உள்ள பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ்ல பெரிய தலை அப்படின்னா அதுல ஹல்க்குக்கும் ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மான்ஸ்டர் யூனிவர்ஸ்ல பெரிய தலை சக்தி வாய்ந்த ஒரு மான்ஸ்டர் அப்படின்னா அது கண்டிப்பா காட்சிலா தான். ஹல்க் விசஸ் காட்சிலா இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரெண்டு பேருக்குமான ஃபைட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் ஈக்குவல் பண்ணி பார்த்து யார்கிட்ட அதிக பவர்ஸ் இருக்கோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி ரெண்டு கேரக்டருக்கு நடுவில் நம்ம விசஸ் போட்டு பார்ப்போம். ஆனா இந்த ஹல்க் விசஸ் காட்சிலா அப்படின்ற ஒரு ஃபைட்டை யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல. இந்த ஒரு ஃபைட்டை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலன்னா கூட காமிக்ல நம்ம பார்க்க தான் போறோம். ஹல்க் விசஸ் காட்சிலா அப்படின்ற ஒரு காமிக்க மார்வல் சைடுல இருந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறாங்க. காட்சிலா கடைசியா டிசி யூனிவர்ஸ் பக்கம் போயிட்டு சூப்பர்மேனை போட்டு பொளந்துட்ட அப்புறம் அப்படியே நம்ம மார்வல் யூனிவர்ஸ் பக்கம் வருது ஜஸ்டிஸ் லீக் விசஸ் காட்சிலா விசஸ் காங் அப்படின்ற டிசி யூனிவர்ஸ் மான்ஸ்டர் வெர்ஸ் கிராஸ் ஓவர் காமிக் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த காமிக் சீரிஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மான்ஸ்டர் யூனிவர்ஸ்ல உள்ள மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு போரை நடத்திருப்பாங்க. அதுல நம்ம பேட்மேன் மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து ஹல்க் பஸ்டர் சூட் மாதிரியே ஒரு மிகப்பெரிய பேட் சூட்டை ரெடி பண்ணி மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போடுவாரு. இந்த காமிக் சீரிஸ் இன்னும் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு தரமான காமிக். அது மாதிரி மார்வல் காட்சிலா விசஸ் ஹல்க் அப்படின்ற காமிக் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த காமிக் சீரிஸ் மார்வல் சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் ஆனதும் அந்த காமிக் சீரிஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி காட்சிலா விசஸ் ஹல்க் அப்படின்ற ஒரு ஃபைட்டை பார்த்துருவோம். காட்சிலாவோட ஹைட் எந்த அளவு இருக்கும்னா 393 ஃபீட் 120 மீட்டர்ஸ்ல இருந்து 580 ஃபீட் 170 மீட்டர் லென்த் வரைக்கும் காட்சிலாவோட ஹைட் அண்ட் லென்த் இருக்கும். காட்சிலாவோட வெயிட் எந்த அளவு இருக்குன்னா 81,000 மெட்ரிக் டன் இருக்கும். அதாவது 1000 கிலோகிராம் சேர்ந்தா தான் ஒரு மெட்ரிக் டன் ஆக முடியும். அப்போ 81,000 மெட்ரிக் டனுக்கு எத்தனை கிலோகிராம்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ காட்சிலா வெயிட்லயே தனி பவர் தான். காட்சிலாவோட வால் மட்டும் கிட்டத்தட்ட 900 மெட்ரிக் டன்ஸ் கிட்ட இருக்கும். அதை வச்சு நம்மள அடிச்சா நமக்கு என்ன ஆகும்? காட்சிலா டிசி யூனிவர்ஸ் பக்கம் போகும்போது காட்சிலாக்கும் சூப்பர்மேனுக்கும் ஏற்பட்ட சண்டையில காட்சிலா அதோட வாளை வச்சு சூப்பர்மேனை ஒரே அடி தான் அடிக்கும். இந்த பக்கம் சூப்பர்மேன் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் விழுந்து நாக் டவுன் ஆயிருவாரு. சூப்பர்மேனுக்கே இந்த நிலைமைனா இந்த பக்கம் ஹல்கோட நிலைமை யோசிச்சு பார்த்தா ஆனா ஹல்கும் அவளுக்கு ஈஸியா சண்டையில விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. நம்ம மூவிஸ்ல பார்த்த ஹல்க பத்தி நான் சொல்லல, காமிக்ல இருக்க ஹல்க பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மூவிஸ்ல இருக்க ஹல்குக்கும் காமிக்ல இருக்க ஹல்குக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது. காமிக்ல இருக்க ஹல்க் ஒரு ராவான வெறி பிடிச்ச மிருகன்னு கூட சொல்லலாம். ஆனா மூவிஸ்ல பார்த்துட்டு இருக்க ஹல்க் ஒரு குழந்தைக்கு பச்சை கலர்ல பவுடர் அடிச்சு விட்ட மாதிரி சாஃப்டா சாந்தமா இருப்பாரு. ஹல்க் வந்தப்ப எப்படி இருந்தாரோ அதே கெத்தை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓப்பனிங்னா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்னு எம்சிக்குள்ள ஹல்க பார்த்து கேட்கற மாதிரி ஹல்க் வந்தப்போ எவ்வளவு கெத்தா மாசா காட்டினாங்களோ அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஹல்க் அவ்வளவு வீக்கா காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா காமிக்ல இருக்க ஹல்க் அப்படி கிடையாது. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான். நீங்க ஒரு ராவான ஹல்க பார்க்கணும் அப்படின்னா காமிக் பக்கம் வாங்க. நீங்க நினைச்சதை விட பல மடங்கு ஒரு ராவான ஹல்க பார்க்க முடியும். ஹல்கோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்குன்னா 7 ல இருந்து 8 ஃபீட் கிட்ட இருக்கும். அவர் ப்ரூஸ் பேனர்ல இருந்து ஹல்கா மாறும்போது 58 கிலோகிராம்ல இருந்து 470 கிலோகிராம் கிட்ட பெருசாகி அவர் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அந்த அளவுக்கு பெருசாகி அவரோட வெயிட் கிட்டத்தட்ட 630 கிலோகிராம்ஸ் கிட்ட வரைக்கும் வரும். ப்ரோ அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காட்சிலா பக்கத்துல ஹல்க் நின்னாரு அப்படின்னா காட்சிலா பக்கத்துல ஒரு கொசு மாதிரி தானே இருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. காட்சிலாவோட ஹைட்டையும் வெயிட்டையும் ஹல்க் கூட என்னதான் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஹல்க் கிட்ட எதுவும் பெருசா இல்லைனாலும் கூட ஹல்கோட வரலாறு ரொம்பவுமே பெருசு. உல்வரின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்க அந்த உல்வரின்ல ஜெயிண்ட் சைஸ் உல்வரின் ஹல்கை விட 100 மடங்கு பெருசா இருப்பாரு. ஹல்க் வெயிட்டை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு வெயிட் அதிகமா இருப்பாரு. அந்த ஜெயிண்ட் சைஸ் உல்வரினை நம்ம ஹல்க் எப்படி கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜெயிண்ட் சைஸ் உல்வரினோட கையில இருக்க கிளாஸை உடைச்சு அவரோட நெஞ்சில குத்தி ஜெயிண்ட் சைஸ் உல்வரினை ஹல்க் டெஃபீட் பண்ணிருப்பாரு. ஜெயிண்ட் சைஸ் உல்வரின் கிட்டத்தட்ட காட்சிலா சைஸுக்கு இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் அவ்வளவு பெருசா இருப்பாரு. அவரையே நம்ம ஹல்க் என்ன மாதிரி டெஃபீட் பண்ணிருக்காரு. மூவிஸ்லன்னு பார்க்கும்போது ஹல்க் தார் ராக்னராக்ல ஹல்கை விட 100 மடங்கு பெருசா இருக்கிற சட்டார ஹல்க் அடிச்சு அவரையே கதற விட்டுருப்பாரு. அப்ப இந்த பக்கம் காட்சிலாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காட்சிலாவும் அவ்வளவு ஈஸியா சண்டையில விட்டு கொடுத்துறாது. அப்போ மார்வல் யூனிவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடக்க போகுது. ஹல்க் விசஸ் காட்சிலா இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காட்சிலா டிசி யூனிவர்ஸ் பக்கம் போகும்போது டிசி யூனிவர்ஸ் கிட்டத்தட்ட தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. சூப்பர்மேனாலே காட்சிலா எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப இந்த பக்கம் காட்சிலா மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள வரும்போது மார்வல் யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்து பாப்போம் என்ன நடக்குது. இந்த வீடியோவை ஹல்க் விசஸ் காட்சிலா அப்படின்ற ஒரு விசஸ் வீடியோ தான் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா ஹல்க் விசஸ் காட்சிலா அப்படின்ற ஒரு காமிக் தான் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போறோமே. ஏப்ரல் மந்த்ல இந்த காமிக் சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காமிக் சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல வந்துரும். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.